ஹே buddies, வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பெட் டைம் ஸ்டோரி பார்த்திங்கன்னா பரந்தாம குருக்களின் வெள்ளை யானை பறக்குது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மதுராந்தகம் மன்னன் கண் பார்வை குறைந்து போனது. வெள்ளை யானையின் தந்தங்களை தேய்த்து கண்களில் பூசினால் மறுபடியும் கண் பார்வை வந்துவிடும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். வெள்ளை யானையை உயிரோடு பிடித்து வந்தால் ஒரு ஊரையே பரிசாக தருவதாக மன்னன் அறிவித்த செய்தி பரந்தாமருக்கும் அவரது சீடர்களுக்கும் எட்டியது. குரு, வெள்ளை யானை கூட இருக்கிறதா என்று கேட்டான் மட்டி. தேவலோகத்தில் ஐராவதம் என்று ஒரு யானை இந்திரனிடம் இருக்கிறது, அது வெள்ளையாகத்தான் இருக்குமாம் என்றான் மடையன். குருவே, அந்த யானையை பிடித்து வர தைரியம் இருக்கிறதா என்றான் முட்டாள். உடனே குருவுக்கு கோபம் வந்துவிட்டது. கோழையே, என்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஆனால் இந்திரக்கும் எனக்கும் போன ஜென்மத்தில் இருந்தே தீராத பகை, அதனால் நான் போக விரும்பவில்லை என்றார். குருவே, வீட்டுக்கு வெள்ளை அடிப்பது போல் யானையின் மேல் சுண்ணாம்பினால் வெள்ளை அடித்து விட்டால் கருப்பு யானை வெள்ளையாக மாறிவிடும் என்றான் மூடன். ராஜாவுக்கு சாரியாக கண்ணு தெரியாததால் நாம் மோசடியையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆளுக்கு ஒரு ஊரை பரிசாக கிடைக்கும் என்று மகிழ்ந்தனர். பலே பலே, இப்பொழுதுதான் உங்கள் மூளை நன்றாக வேலை செய்கிறது என்று பாராட்டினார் பரந்தாமர். யானை பாகனிடம் சென்று, ஒரு நாள் மட்டும் உங்கள் யானை வாடகைக்கு கொடுங்கள், தேவையான பணம் தருகிறோம், நீங்கள் கூடவே வர வேண்டும் என்று கேட்டதும் பணத்திற்கு ஆசைப்பட்டு சரி என்றான். நன்றாக இருட்டிய பிறகு பானை பானையாக சுண்ணாம்பு எடுத்து அபிஷேகம் செய்வது போல் யானையின் மேல் ஊற்றி கொஞ்சம் சுண்ணாம்பை வாரி எடுத்து பயந்து கொண்டே யானையின் வாயில் பூசினர் சீடர்கள். பரந்தாமரும் வரி வரியாக வெள்ளை அடித்தார். குருவே, யானை கருப்பாக இருக்கும்போது தந்தம் வெள்ளையாக இருக்கிறது, அதேபோல் யானை வெள்ளையாக இருந்தால் தந்தம் கருப்பாக அல்லவா இருக்க வேண்டும் என்று கேட்டான் பாகன். ஆமாம், சொல்வது சரி என்று அடுப்பு கரிகிலா தந்தத்திற்கு தேய்த்தான் முட்டாள். இது தேவலோகத்தில் இருந்து பிடித்து வந்தது என்பதை அரசர் நம்புவதற்கு 2 இறக்கைகளை கட்டினர். யானையை பார்த்த குரு, அற்புதம், இது தேவலோகத்தில் யானைதான் என்றபடி அதன் தும்பிக்கையை தொட்டு கும்பிட்டார். மறுநாள் அரண்மனைக்கு முன்னால் மக்கள் ஜே ஜே என்று இருந்தனர். வெள்ளை யானை பார்ப்பதற்கு மந்திரிகள் புடைசூழ மன்னன் வந்தார். வெளியில் கட்டிய யானையை பார்த்த அரசர், அதிசயமாக இருக்கிறதே, இந்த யானை எங்கிருந்து பிடித்து வருகிறீர்கள் என்று கேட்டார். தேவலோகம் வரை சென்று இதை பிடித்து நாங்கள் பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும் என்றான் மூடன். தந்தம் மட்டும் கருப்பாக இருக்கிறதே என்று மந்திரி கேட்டதுக்கு, அது வைரம் பாய்ந்த தந்தம், அப்படித்தான் இருக்கும் என்றான் முட்டாள். திடீரென்று பலத்த காற்று அடித்ததும் உடனே யானையின் இறக்கைகள் பிரித்து கொண்டு கீழே விழுந்தது. உடனே பலத்த மழை பெய்ய மழையில் நீரினால் யானை மீது உள்ள சுண்ணாம்பு எல்லாம் கரைந்து வெள்ளை யானை கருப்பாக மாறியது. இதை பார்த்த குருவும் சீடர்களும் பயத்தால் நடுங்கினர். பரந்தாமரின் சாயம் வெளுத்தது. வழக்கம் போல் தண்டனைக்கு ஆளானார்கள். நீதி: பிறரை ஏமாற்றுவது மிகவும் பெரிய பாவம் ஆகும். நன்றி மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.